ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா அல்லே ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் என் நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் என் நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே பேசும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே ஐயா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஆமாண்டவரே துணையாளரே அப்பா துன்பத்தில் தாங்கும் மனவாளரே உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா. அப்பா தூயவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா துணையாளரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. இந்த இடத்துல உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதப்பா. நீர் மட்டும் வாழணும் 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 அப்பா. அப்பா நாங்கள் சிறுக வேண்டும் நீங்கள் பெருக வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பெருக்கத்தின் தேவன் பெருக்கத்தில் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. அல்லேலூயா ஆராதனை 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 உமக்கே அப்பா. வேறு ஒருவருக்கும் இல்லையப்பா. உயிரோடு தேவனை அப்பா நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வல்லமையோடும் அப்பா உற்சாகத்தோடும் ஆராதிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. அடியையும் பலப்படுத்துனாக்க திருவைகளுக்காக சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் எடைப்பற்றி கொண்டிருக்கிறக்கா சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு பேசுங்க பேசுங்க பேசுங்கப்பா. அப்பா நாங்கள் கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா உண்மை நாங்கள் கிட்டி சேரணும் இன்னும் அறியணும் அறியணும் இன்னும் அறியப்படியாத நிலங்களிலே நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. எங்களை அறிய செய்யுங்க வேத வசனத்தில் நாங்கள் அறியணும் அப்பா. ஜெபிக்கிறதிலே நாங்கள் முழங்கால் யுத்தம் செய்யணும் அப்பா. அப்பா ஒவ்வொருக்காக பரிந்து ஜெபிக்கிறவர்களாகவும் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாகவும் உற்சாகமாய் ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்பட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க 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 ஆண்டவரே. இந்த கான்பரன்ஸ் கூட்டத்தில் யார் யார் கலந்திருக்கிறார்களோ எல்லாவரையும் அப்பா ஓய்வு பெற்ற காவலர்கள் அப்பா அப்பா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அப்பா வேலையில் இருக்கிற ஒவ்வொரு காவலரும் ரட்சிக்கப்படணும். இந்த கூட்டத்தை இந்த பரிசுத்த சேனை கூட்டத்தை இந்த காவலருக்கு என்று ஏற்படுத்தி தந்த திருவைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. என் நடக்கிற மகனை வல்லமையா செயல்படுத்துங்கப்பா. உற்சாகத்தினால நிரப்புங்க. அவரோடு இணைந்து செய்கிற எண்களையும் அப்பா தட்டி எழுப்பி ஒவ்வொரு நாளும் அப்பா எழுப்பி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக குரல் கொடுப்போம் அப்பா.
அப்பா உங்களை ஊழியம் செய்வீங்களை ஒவ்வொரு பலப்படுத்துங்க ஆண்டவரே. இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பாடல் பாட கிருபை செய்திருக்கீங்க, சங்கீதம் வாசிக்க கிருபை செய்திருக்கீங்க அப்பா. ஒரு சிவில் நடத்த அப்பா அடியேனின் அப்பா நடத்த நீங்க கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஏற்ற வார்த்தைகளை ஊழியக்காரர் மூலம் அப்பா நீங்க வார்த்தைகளை தரப்போவதற்காக சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபங்களெல்லாம் கேட்டு பதில் தந்ததுக்காக சோத்திரம், தந்து விட்டதுக்காக சோத்திரம், தரப்போவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் எங்களோடு இடையில் வந்து இந்த மாதத்திலே அப்பா கடைசி 21ஆம் ஆண்டிலே உங்க கிருபை எங்களோடு இருந்ததுக்காக சோத்திரம் அப்பா. வேத வாசிப்பிலும் வேத தியானத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் பலப்பட எங்களை பலப்படுத்துங்க உற்சாகத்தெல்லாம் நிரப்புங்கப்பா. சோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்கா சோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்டீங்க, எங்களோடு அப்பா நீங்க உலாவி கொண்டிருக்கா சோத்திரம் அப்பா. இந்த இடத்துல உங்க நாமம் மட்டும் மகிமைப்படணும் அப்பா. அப்பா நீர் வாழ்க 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 வாழ்க. சோத்திரம் அப்பா. நீங்க நேரத்தை ரொம்ப கரத்தில் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோத்திரம். இயேசு நம்மோடு இருக்கிறார். அதுக்கான கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம். திருநெல்வேலியிலிருந்து விக்டர் ஐயா அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு புது சிருஷ்டி என்ற தலைப்பிலே ஒரு சத்தியத்தை கேட்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லி அந்த 2 கொரிந்தியர்ல பவுல அப்போஸ்தலன் எழுதக்கூடிய நிருபத்திலே 17ஆம் வசனத்தை பார்க்கிறோம். புது சிருஷ்டி என்று சொல்லும்போது எல்லா விதத்திலும் புதிய ஒரு அனுபவத்தையும் புதிய காரியத்தையும் பார்க்க முடியும். பழைய காரியம் எதுவுமே இருக்காது. பழைய காரியம் இருக்க வரைக்கும் புதிய காரியம் வரவும் முடியாது. முதல் அற்புதத்தை இயேசு கிறிஸ்து கானாவூரிலே செய்யும்போது கூட அந்த மரியாதை வந்து இயேசு அவர்களுக்கு ரசமில்லை என்று சொல்லும்போது, சிறிய உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிற காற்றை பார்க்கிறோம். அவருடைய வேலை வரும்போது அவர் வேலைக்காரத்தை வேலைக்காரர்களிடத்தில் சொன்னார். வேலைக்காரர்கள் அதை செய்தார்கள். மொண்டு கொண்டு கொடுங்கள் என்று சொல்லும்போது மொண்டு கொண்டு கொடுத்தார்கள். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அந்த வேலைக்காரருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இதுவரை ருசியுள்ள ரசத்தை வைத்திருந்தேன் என்று சொல்லி அந்த பண்டிகை சாய்ப்புக்காரன் மிகவும் அந்த மனவாளனை வெற்றிக் கொள்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படியானால் புது சிருஷ்டி என்று சொல்லும்போது எல்லா விதத்திலுமே வித்தியாசமான ஒரு காட்சியை செய்கிற காட்சி பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை கற்றுக் கொண்டீர்களே என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியானியன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் சொல்லி ஒரு நல்ல அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவில் இருக்கும்போது கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். மாற்றப்பட்ட ஒரு 3 நபர்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கும்போது ஆபிரகாமை பார்க்கும்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் இந்த வீட்டையும் விட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாயின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி காட்ட படிக்கிறோம். போக வேண்டிய இடம் எது என்பது தெரியாது. சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசிச்சு அந்த இடத்தை விட்டு தகப்பனை விட்டு கடந்து செல்கிறார். அப்படி புதுசாக மாறும்போது மற்றொரு பார்வையிலே நாம் அடுத்த சங்கீதத்தில் 126 சங்கீதம் 3 பார்க்கும்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய ஆட்டை செய்தார்னு சொல்லக்கூடிய அளவிலே மற்றொரு பார்வையிலும் விசேஷமாக காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு மனுஷனாக போனாலும் கூட அவன் பெரிய செல்வ சீமானாக மாறின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுபோல அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாதா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிக்கும் போது ஒரு செழிப்பையும் சிறப்பையும் தேவன் உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாதாரணமாக எல்லாம் உடனடியாக கிடைத்து விடாது. அதே சமயத்திலே கடந்து வர வேண்டிய பாடுகள் கோத்திரங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவன் அற்புதங்களை செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அவனுடைய பேர் திரும்ப ஆபிரகாம் என்று மாற்றப்படக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவன் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லி ஒரு புதிய நாமத்தை தரிக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் என்று சொல்லும்போது திரள் கூட்டத்துக்கு தகப்பனாக மாறுகிற காரியத்தை பார்க்கிறோம். விசுவாசிகளின் தகப்பனாகவும் காணப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. ஆனால் அவன் ஆபிரகாம் என்று சொல்லும்போது தேவனுக்கு சிநேகிதனாகவும் காணப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் தேவன் சொன்ன கற்றை எல்லாம் கீழ்ப்படுத்தபடினாலே அந்த உயர்வு கிடைத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். விருத்த சேன உடன்படிக்கையின் மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதில் ஆபிரகாமுக்கு விருத்தசேனம் பண்ணும்போது 99 வயசு, இஸ்மவேலுக்கு 13 வயசு. இப்படி விருத்தசேனத்தில் அவன் வீட்டில் பிறந்தவர்கள், அவன் அடிமைகள், அவன் வேலைக்காக கொண்டவர்கள் எல்லாரும் ஒரே நாளில் விருத்தசேனம் பண்ணும்படியான ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை அப்படியே கீழ்ப்படுத்தி செய்யும்போது தேவனுக்கு உகந்த ஒரு காரியத்தை செய்தபடினாலே அவன் புது சிருஷ்டியாக மாறின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஏக புத்திரனை ஈசாக்கை பலியிட சொல்லும்போது சந்தோஷத்தோடு அவன் அதிகாலையே போய் பலியிட போகும்போது இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கேன்னு சொல்லி அவனை குறித்து ஒரு நல்ல சர்டிபிகேட் கிடைக்கிறது. இதன் மூலமாக அவன் வைத்த டெஸ்டுகள் எல்லாம் பாஸ் பண்ண பிறகுதான் அவனுக்கு ஒரு உயர்வு உண்டாகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த நபராக பார்க்கும்போது யாக்கோபு பார்க்கும்போது பிறவியிலேயே ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபு சிநேகித்தேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிற காட்சி பார்க்கிறோம். அந்த விதமாக பார்க்கும்போது ஏசாவை விட யாக்கோபு எத்தனாக காணப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். என்றால் தாப்பனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வைத்தங்குலை கொடுத்து ஏசாவிடம் தந்திரமாக வாங்கி கொள்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இதுபோல தாப்பனிடம் அவன் ஏசாவிடம் வேட்டையாடி வர சொன்ன சமயத்திலே தாய் 2 ஆட்டுக்குட்டிகளை பிடித்து கொண்டு வா, நான் ருசிகரமாக சமைப்பேன் சொல்லி சமைத்து அந்த சமைத்த பதார்த்தங்களை ஈசாவிடத்தில் கொண்டு போகும்போது, மகனே நீ யார் என்று சொல்லும்போது மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி தந்திரமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனாக இருந்த சமயத்திலே எத்தனாக இருந்தாலும் கூட அவனை தேவன் தெரிந்து கொண்டபடினாலே அவனை ஆசீர்வித்தார். அவன் ஏசாவின் கைக்கு தப்பி லாபான் இடத்துல போய் அடிமையாக வேலை செய்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
அவன் சில காரியங்களை செய்து அவன் புள்ளியுள்ள குட்டிகள், வரியும் கலப்புள்ள நிறமுள்ள குட்டிகள் இப்படியெல்லாம் போடும்படியான ஒரு காயத்தை அவனுக்கு தேவன் அனுக்கிரம் பண்ண அப்படின்னாலே அவன் வர வர விருத்தி அடைந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக மாறின ஒரு காயத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடைசியாக அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது யாப்போக்கு என்ற ஆட்டுக்க எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவி பரிகாரங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு தனித்து ஜெபம் பண்ணுகிற காயத்தை பார்க்கிறோம். தனித்து தேவனோடு போராடுகிறான். போராடும்போது தேவன் வந்து என்னை விட்டுவிடு, நேரம் விடுகிறது என்று சொல்லும்போது நீரனை ஆசிரித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் அழுது கெஞ்சுகிற காயத்தை பார்க்கிறான். அழுது கெஞ்சும் போது உன் பேர் என்னன்னு சொல்லும்போது எல்லா இடத்திலும் போய் சொன்னாலும் தேவனத்தில் பொய் சொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்ட யாக்கோபு என்று தன்னுடைய பெயரை சொல்லும்போது இனி உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு பெயர் மாற்றப்படுகிறது. தேவ பிரபுவாக மாற்றப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். எத்தனாக இருந்த ஒரு மனுஷன் அவன் ஒரு தேவ பிரபுவாக மாற்றப்படும் போது அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய உள்ளான காரியங்கள் எல்லாமே மாற்றப்படுகிற காட்சி பார்க்கிறோம். அப்படியானால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிற்றான், பழையவேல் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி சொல்ல மட்டுமல்ல, ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு புது சிருஷ்டியாக இணைக்கப்படுகிற காரியங்கள், அதுபோல அவருடைய கட்டளையை நிறைவேற்றி அவருடைய வழியிலே கடந்து வரும்போது மற்றொரு பார்வையிலும் கர்த்தர்களுக்கு பெரியார்த்தை செய்தார்னு சொல்லக்கூடிய அளவிலே ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுலப்போஸ்தலனுடைய காரியங்களை பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் ஒரு பயங்கரமான தீவிரவாத ஒரு இயக்கத்தில் இருந்தது போல அவன் சீறி பாய்கிறவனாக அப்போஸ்தலர் உபாத்தியாயத்தில் பார்க்கும்போது அவன் பவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பாய்ந்து ஆசாரியர்களிடத்தில் போய் இந்த மார்க்கத்தில் புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் சொல்லி பார்க்கிறோம். இப்படி பயங்கரமான ஒரு காய்ச்சலை ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த சவுல் சந்திக்கப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். சவுல் சாதாரணமான மனுஷன் இல்லை, கமாலியன் பாற்றிலே படித்த ஒரு பெரிய படிப்பாளி, பெரிய ஐஸ்வர்யவான். அதுபோல அவன் அந்த தமஸ்குவுக்கு நேராக கடந்து வரும்போது தேவனால் சந்திக்கப்படுகிற காட்சி பார்க்கிறோம். தேவன் சந்திக்கப்படும் போது ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லும்போது நீ துன்பப்படுகிற இயேசு நானே என்று சொல்லும்போது நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கேட்கும்போது தமஸ்குவிலே நேருக்கு தெருவிலே அந்த இடத்துக்கு போகும்போது நீ தமஸ்குவுக்கு போ, செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் என்று சொல்லும்போது 3 நாட்கள் கண் பார்வை தெரியாதவனாக ஜெர்மனி கொண்டிருக்க கேட்டு பார்க்கிறோம். அனனியாக சொல்லி அந்த சவுல் என்ற மனுஷனை சந்திக்கும்படியாகவும் ஜெர்மனும்படியாகவும் சொல்லும் போது ஐயோ அவன் மிகவும் மோசமான மனுஷன், அவன் ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் என்று அவனை சொல்கிறேன் என்று சொல்லும்போது அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நிமித்தமாக அவன் இவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அறிவித்தேன் என்று சொல்லுகிற ஒரு காட்சி பையன் தியாக பாடுகளினுடைய வழியாக கஷ்டங்கள் வழியாக பவுல் அப்போஸ்தலன் சவுலாக இருந்த மனுஷன் பவுல் அப்போஸ்தலனாக மாறுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அந்த யூதா சேர்ந்த இடத்துல சீட்டு மத்தியாவின் பேருக்கு தான் விழுந்தது. அது பிறகு மத்தியாவை பற்றி ஒன்றுமே இல்லை. 12வது அப்போஸ்தலனாக சொல்ல வேண்டும் என்றால் பவுலைத்தான் சொல்ல வேண்டும். என்றால் அநேக பிரயாணங்களை மேற்கொண்ட ஒரு காரியங்கள், அநேக இடங்களில் சபையை ஏற்படுத்தி சபையை கட்டி ஊழியம் செய்த காரியங்கள், அது மட்டுமல்லாமல் நிருபங்களை அநேக நிருபங்களை எழுதின காரியங்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட காரியங்கள்,
5 முறை ஒன்று குறையாக 40 அடிகள் அடிக்கப்பட்டேன், 3 முறை விளையாட்டினால் அடிக்கப்பட்டேன் சொல்லி இப்படி பல உபத்திரங்களை சந்தித்து கடந்து வர வேண்டிய காரியம் இருந்தது. அது மட்டுமல்ல, நிர்வாணத்திலும் பசியிலும் தண்ணீரிலும் கடலிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் தனியாக கஷ்டங்களை அனுபவித்த ஒரு காட்ட பைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் புது சிகிச்சையாக மாறுவது மட்டுமல்ல, அந்த புது கஷ்டங்கள் எல்லாம் அணிவித்தான் கூட தன்னுடைய காரியம் எல்லாத்தையும் விட்டு வெறுத்து தனக்கு எதுவுமே தேவையில்லை என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்லி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யும்படியான ஒரு காரியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் எழுதின நிருபம் இருக்கிறது. அவர் நம்மை விட்டு மறைந்து போனாலும் கூட அவர் எழுதின நிருபங்கள் பேசக்கூடிய ஒரு நிருபங்களாக காணப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி ஆகிக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின என்று சொல்லி எழுதப்பட்ட அதன்படி புது சிருஷ்டியாக மாறுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. நம்மை படைத்த தேவன் இடத்தில் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்போது புது சிருஷ்டியாக மாற முடியும் என்றால் அந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த காலத்திலும் நம்மை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை தேவன் மாற்றமே செய்ய முடியும். இதுபோல என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது நான் ஒரு நாசியனாக இருந்த சமயத்திலே உங்களுக்கு தரிசனம் கொடுத்த தெய்வம் எனக்கு ஏன் தரிசனம் கொடுக்கவில்லை, நானும் நம்பியிருப்பேன் அல்லவா, நீங்கள் சொல்கிறீர்கள் எனக்கு நேரடி தரிசனம் கிடைத்தது என்று, எனக்கு ஏன் தரிசனம் தரவில்லை என்று சொல்லும்போது எனக்கு ஏபிசிடி ஒன்றுமே தெரியாதப்பா, நான் பக்கா இந்து, நீ கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்தவன், உண்மையில் உள்ள அன்பினால் தான் இன்றைக்கு என்னை கொண்டு சொல்ல வைக்கிறீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, என்னை குறித்து எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் எப்படி மாறினேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு நாள் கேட்கும்போது என்னை முழங்கால்களும் கண்ணீர் ஜெபமும் என்று சொல்லி ஒரு காட்ட சொன்னார். ஒருவேளை எனக்காக ஒருவர் கண்ணீர் வடித்திராவிட்டால், எனக்காக ஒருவர் ஜெபித்திராவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டுக்க முடியாது. வசனத்தை மட்டுமல்ல, புலவர்கள் எழுந்த செய்திகளை சொல்ல ஆரம்பித்தார். திருநீட்டை புனைந்தென்ன நீராட போய் என்ன நியமனமே மாற்றி பிறக்க வகையிருந்தாயில்லை, மாமரை நூல் ஏற்றி கிடக்கின்றது 7 கோடி மந்திரங்கள், ஆற்றின் கரை அறியாமல் அழுகின்றாயே என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சொல்லி அதை வேதத்திலும் எழுதியிருக்கிறது என்று சொல்லும்போது, எங்கே எழுதியிருக்கிறது என்று சொல்லும்போது அப்போ 17 அதிகாரம் 28 வசனத்திற்கு வாசி என்று சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிக்கும்போது புலவரை பற்றி எழுந்தது. இப்படியாக ஏற்ற சமயத்து ஏற்ற வார்த்தைகளை சொல்லி ஆண்டுடைய கிருபையினாலே தப்பினபடினாலே அந்த சத்ருவாகிய விசாரணை கூட தெரிகிறது, இவன் மனதில் ஸ்நானம் எடுத்து விட்டான், அப்பஸ்டாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான், தப்பிவிட்டானே என்று சொல்லி ஆக்ரோஷமாக அலையிருந்த ஒரு காட்சி பார்த்தேன். ஆகவே ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வரும்போது கஷ்டங்கள் வழியாக ஒவ்வொருத்தரத்தின் வழியாக கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கூட நாம் இயேசுக்காக எல்லாவற்றையும் சகிக்கும் போது அவர் எப்படி பாடுகளை சகித்தாரோ அதுபோல நாம் சகிக்கும் போது நமக்கு பலன் பலவற்றில் மிகுதியாக இருக்கும். இப்படிப்பட்ட கிருபையிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக தினமும் வேத வாசிப்பும் ஜெபமும் அவசியமான ஒரு காரியமாகிறது. இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக அவற்றில் கேட்டு ரகசியங்களை புரிந்து கொள்ளும்போது நாமும் புது சிருஷ்டியாக மாறுவோம். நமக்கு புதுத்த கிருபை தேவன் நன்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஊற்றுகிற ஸ்தோத்திரம். ஆபிரகாமை மாற்றின் தேவன், அந்த ஆபிரகாமை மாற்றின் தேவன், அல்லேலூயா. யாக்கோவை மாற்றின் தேவன், சவுலை பவுல புருஷனாக மாற்றின் தேவன், எங்களை மாற்ற முடியாதிருக்கிறார். சோதர ஆண்டதை புது சிருஷ்டியாக மாற்றி ஆண்டு சோத்திரம் புதிய அனுபவத்தோடு நாங்கள் பிரவேசிக்கவும் உங்களுக்கு சாட்சியா நிற்கவும் உண்மை போல எங்களை மாற்றி எங்களை அன்று மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாதிருக்கிறார். சோதர ஆண்டவரே, எங்கள் உள்ளிந்திரியங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் போல இருக்கிறது. உங்களுக்கு சுத்தமான பலப்படுத்த ஆசீர்வாதம்.
புதிய நம்மையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திற்கு தாழ்மையுடன் பின்னால் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். சோத்திரம். கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைக்காய் இதை செய்ய நம்ம கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்ரம் சோத்ரம் ஜோதி பாண்டியர் சோதராண்டா சோதராண்டவரே சோதராண்டவரே, இந்த வேலையில நீர் எங்களோடு இருந்து காற்று வழிநடத்தி வர கிருவிக்காக கொடானு கோடி சோதராண்டவரே. கான்பரன்ஸ் காலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களின் பேர் பேராக ஆசீர்வதித்து வழி நடத்திய கருத்துக்களை ஒப்புக்கு ஆண்டவரே அப்பா பிதாவே. ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரே. பிரச்சனை குழுவிலே நடக்கக்கூடிய வேதபாட வகுப்புகள் ஆண்டவரே, உபவாச கூட்டங்கள், ரோஸ்மேரி கூட்டங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே. ஈஸ்டர் எழுச்சி பெற, ஈஸ்டர் கன்வென்ஷன் எழுச்சி பெற கிருவிச்சு ரட்சிப்படைய பிராணங்கள் வந்து ரட்சிப்படையட்டாண்டு அந்த ஈஸ்டர் கன்வென்ஷன் ஆசீர்வதித்த தேவைகளை சந்தித்தாண்டு அப்பா பிதாவே. ஊழியங்களை நீரை பலப்படுத்தாண்டு ஜபக்குழுக்கள் ஆண்டவரே பலப்படட்டும் ஆண்டவரே அப்பா பிதாவே. ஜபக்குழுக்கள் அதிகமாக எழும்பி பிரகாசிக்கட்டும், நற்கிரியைகளை செய்யட்டாங்க அப்பா. சோதரம் 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 சோதரம். ஒரு ஊழியங்களை ஆசீர்வதித்தலும், மணிப்பூர் ஊழியங்களை ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. இங்கு நடக்கக்கூடிய ஊழியங்களை ஆசீர்வதித்தாண்டே அப்பா பிதாவே. சிசுத்துவ கிரியைகள் பெருவிட்டாண்டே கருத்துக்களை எங்களை ஒப்புவிக்கிறாண்டே. காவல்துறை அனைவரும் ரசிக்கப்படட்டும், அரசு துறையினர் ரசிக்கப்படட்டும், அரசியல்வாதிகள் ரசிக்கப்படட்டும், லஞ்ச லாவணங்கள் ஒழியட்டும், மது போதைகள் அழியட்டாண்டே. உன் திரு கருத்துக்களை எங்களை பரிபூர்ணமா ஒப்புவிக்கிறாண்டே. எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் சோதரம் 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 ஆண்டவரே. உலக மக்கள் சமாதானத்தை நாட கருவி பொறுமையங்கள் விளைவிட்டாண்டது அன்றே. இந்தியாவை ஆசிரியத்தும், தமிழ்நாட்டை ஆசிரியத்தும், திருநெல்வேலியை ஆசிரியத்தும், இந்துத்துவ கொள்கைகள் மாற மறைய கருவி செய்யும் மதமாற்ற தடை சட்டம் நீங்கிட்டாண்டு அப்பா பிதாவே. விசுவாசி கிறிஸ்தவ விசுவாசிகளை கொலை செய்யக்கூடிய ஒரிசாவிலே நீரே மனமாற்றங்களை கட்டளையிட்டப்பா பிதாவே. சோதரம் 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 சோதராண்டரே. எல்லாவற்றையும் அறிந்தவராண்டவரே. திருக்கருத்துக்களை எங்களை பரிபூர்ண ஒப்பிக்கிறாண்டவரே. அருள் ஏராளமாய் பெய்யும் ஊருதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகம் மந்தாரம் உண்டா, காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் ஒளியும் இச்சனமே. அருளின் மாரியை தாரும் ஜீவதயாவரரே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல சீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் நானும் அக்கூட்டத்திலே சேர்ந்தும்மை வாழ்த்தியே பாட கிருபை தந்தருளுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய்
மேகமாய் சொற்பமாய் அல்ல ஈரலாய் பெய்யட்டுமே. ஆமென். அல்லேலூயா. சோதரம் சோதரம்.